வணக்கம் நண்பர்களே. 42 சைஸ் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம கடையில் அப்படியே வாங்கிட்டு வரோம் லைனிங்கு, அதை அப்படியே போட்டுப்போம். 2 ஜாக்கெட் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே போட்டுப்போம், ஃப்ளாட்டாக போட்டுப்போம். கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டுக்கிறோம். நம்ம எதுவும் அதை மாற்றிலாம் திருப்பலை. 1.25 மீட்ரு வாங்கிட்டு வந்திருக்கோம். 42 சைஸ் ப்ளவுஸு. பேக் அளவு வந்து 21.5 இருக்குது. கூட வந்து 2 இன்ச்சு சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு அளந்து பார்ப்போம். 21.5 இருக்குது. பேக் கரெக்டாக லெவலாக போட்டுக்குங்க. சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு போடுங்க. 21.5 இருக்குது. இப்போ நம்ம வந்து 23 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 23 கட் பண்ணி போகிறோம். இதில் தான் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். மேலே இருக்கிறதுக்கு ஸ்லீவுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா ஸ்லீவு கச்சால் பட்டிக்கெலாம் மேலே வந்துடும். இதில் பாருங்கள் 23 23 ஒரு மார்க் பண்ணிட்டு இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இருபத்தி 3 இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்து திருப்பி போட்டுப்போம். இப்போ 2 பிட்டை லெவலாக போட்டுப்போம். இப்போ அதை அப்படியே மடித்து போட்டு கீழே ஒரு 3/4 இன்ச்சு மடிச்சுப்போம். ஏன்னா வந்து கரை இருக்குது இடுப்புக்கு, அதில் வந்து 3/4 இன்ச்சு மடிச்சுப்போம். மடித்து கீறியாச்சு. ஒரு நேச்சு ஒன்று போட்டுக்கலாம். அதில் இடுப்பு இறக்கம் வந்து 14 இருக்குது. மேலே ஷோல்டருக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருங்க. கீழே ஆல்ரெடி 3/4 இன்ச்சு மடித்தாச்சு. 14 வச்சுங்க. 14 இன்ச்சு இருக்குது இடுப்பு இறக்கம். அது வந்து 14 வச்சுங்க. 14 இருக்குது. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 14.5 வச்சுக்கலாம். நான் 14 மட்டும் தான் எழுதுவேன். மேலே ஷோல்டர் பிடிக்கிறது வந்து எழுதல. அந்த ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எழுதிங்க. ஃப்ரண்ட் லென்த் வந்து 13 இருக்குது. இப்போ எழுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கீழே எழுத்து விட்ருவோம். இடுப்பு கீழே பார்த்துங்க. இடுப்பு தான் வந்து செக் பண்ணோம். மடித்து கீறிட்டோம். கீறி நேச் பண்ணிட்டோம். நம்ம நேச் பட்டு அப்புறம் அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துப்போம். இப்போ வந்து நெக் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ
இப்போ ஃப்ரண்ட்டு பிடிச்சிட்டு அந்த டாட்லேருந்து ஒரு இது போட்டுக்கணும். போட்டாங்கன்னு மார்க்குங்க. சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்கு வந்து வரைஞ்சிப்போம். அப்படியே நெக்கு எப்படி இருக்கோ அந்த ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். 2க்கு 6.5 இருக்குது. அப்படியே வரைஞ்சாச்சு நம்ம. அதுலேருந்து கச்சோலி பட்டிக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக அழகாக கட் பண்ணிங்க. கட் பண்ணி வச்சு இப்போ நேட்ச் போட்டுப்போம். சைடு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கழிச்சிடுவோம். கழிச்சிட்டு இப்போ நேட்ச் போடுவோம். ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச்சு, ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2.5 இன்ச்சு, டாட் வந்து 3 இன்ச்சு, 1.5 இன்ச்சு டாட் போட போகிறோம். அதில் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டாச்சு. இது வந்து ஒரு 2.5 இன்ச்சுலேருந்து ஒரு நேட்ச் போட்டுங்க. நான் அப்படியே போட்டுறேன், நீங்கள் வந்து 2.5 இன்ச்சு நேட்ச் போட்டுங்க. இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு ஷோல்டர்லாம் கட் பண்ணிப்போம். கீழே அதே அளவு ப்ளவுஸ் வச்சு சைடெலாம் இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துப்போம். சென்டர் டாட் ஒன்று இப்போ நேட்ச் போட்டுப்போம். 3 டாட்டு மூணாவது டாட் மேலே வக்கல்லேருந்து வரும். அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து வந்து கீழே மடிச்சுங்க. ப்ளவுஸை மடித்து சென்டராக மடித்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். 6 இன்ச்சு இருக்குது. ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக திருப்பி ஒரு தடவை வந்து மார்க் பண்ணுவோம் பாருங்கள், எவ்வளோன்னு எழுதுவேன். மேலெலாம் வந்து எவ்வளோ லென்த்துன்னு அழகு தேவையில்ல. ஏன்னா இடுப்பு லென்த் வந்து 14 வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து மேலே அழகு தேவையில்ல. கீழே மட்டும் இருந்தால் போதும், கரெக்டாக வரும். 6 இன்ச்சு பாருங்கள். இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். கழுத்து பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணுங்கள். கிராஸில் கட் பண்ணால் தான் வந்து கழுத்து வந்து ரவுண்டு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து டபுள் ஸ்டைல் போட போகிறோம் கழுத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன் நான். இது கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுவோம். கழுத்து பீஸ் எப்பவுமே வந்து கிராஸில் வந்து கட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கழுத்து பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து 9க்கு 14 இருக்குது. கை இறக்கம் வந்து 9, கை லூஸ் வந்து 14, பக்கலாண்ட 5 வைக்கிறோம். அந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சா போதும். அந்த இது ஆம்ஸுக்கு அக்கு லூஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அது ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். ஸ்லீவ் வந்து கரை இருக்கிறதால இப்போ ஒரு 3/4 இன்ச்சு போதும். அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்குறோம். அப்புறமேட்டு அளந்து காமிக்கிறேன் நான். பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே. நான் பேசுகிறத விட வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், 9 இன்ச்சு இருக்குது. கை இறக்கம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் மேலே. கை வந்து லூஸ் வந்து 14 இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம். இது வந்து 5 இருக்குது அக்கு லூஸ். அப்படியே வந்து கட் பண்ணிப்போம் ஷேப்பாக. எப்போயுமே வந்து அக்கள் கழிச்சிட்ட பிறகு முண்டா கழிக்குள்ளே வந்து 3/4 இன்ச்சு கழிங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால இந்த ஸ்லீவில் வந்து அந்த முண்டா வந்து எக்ஸ்ட்ரா கழிச்சிருவோம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் எதுவும் சுருக்கெல்லாம் எதுவும் வராது. இதுவரை கம்ப்ளைண்ட் எதுவும் வராது நம்மளுக்கு.
கட் பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ வந்து கச்சோலி பட்டை கட் பண்ணிக்கலாம். 11.5 இன்ச்சு வந்து லென்த் வைக்கிறோம். கச்சோலி பட்டை 4.5க்கு 4 வைக்க போகிறோம். 11.5 வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 4க்கு 4.5 கட் பண்ண போகிறோம். அப்புறமா தச்சுட்டு பிறகு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான், ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கட்டும். ரவுண்ட் ஷேப்னால் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கச்சோலி பட்டை கரெக்டாக இருக்கட்டும். ஃப்ரண்ட்டும் வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கணும். கச்சோலி பட்டை வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருந்தால் பக்காவாக இருக்கும். கீழே வந்து தூக்காது. தைக்கக்குள்ளே காமிக்கிற இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ. அதெல்லாம் வந்து கழுத்து பட்டி வந்து எதுவும் தூக்காது. அந்த ஷேப்லேயே வந்து கட் பண்ணணும் அழகாக. இப்போ வந்து புடவை பீஸை போட்டு கட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் பிட்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிட்டோம். புடவை பீஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக புரியும். தம் லைனுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே வந்து பாடி பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். எடுத்தாச்சு. இப்போ வந்து புடவை பீஸ் மேலே போட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டே வேணாம். நீங்கள் வந்து எங்கேயும் வந்து கிளாஸுக்கு போகணும், ட்ரைனிங் போகணும்ல. நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் பொறுமையாக கட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. இது ஒரு சேரீ வந்து 9600 ரூபாய். சாரி பிட்டு எல்லாம் பட்டு புடவை. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். ஃபுல்லாக போட்டு கட் பண்ணுறோம். நம்ம எப்பவுமே ஷார்ட் போடுறது இருந்தால், இது நம்ம ஷார்ட் போடல, ஏதாவது பெரிய வீடியோ போடுறதால வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிப்போம். இதில் ஜாயிண்ட் நிறையா வரல, ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மட்டும் வருது. அது வந்து ஒரு பக்கமாக கொடுத்து ஜாயின் பண்ணிங்க தைக்குள்ளே. அது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நான் இதோடைய தைக்கக்குள்ளே வீடியோ போடுவேன், அப்போ சொல்கிறேன் நான். இப்போ வந்து பாடி பீஸ் கட் பண்ணிப்போம். கீழே வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து இது வரும். சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். பேக் போட்டாச்சு. நீங்கள் பேட்டர்ன்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கின்னு அதெல்லாம் தைக்காதீங்க. பேட்டர்ன் வச்சா நீங்கள் வந்து கற்றுக்க முடியாது. அதில் வந்து நான் கட் பண்ணுறது வந்து பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு ஈஸியாக நீங்களே ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காசு கொடுத்து பேட்டர்ன்லாம் வாங்கி வச்சு அதை கட் பண்ணி உங்களுக்கு மட்டும் தான் தைக்க முடியும்.
வேறு யாருன்னா தைக்கணும் அது செட் ஆகாது. அதில் வந்து பொறுமையாக எப்படி கட் பண்ணுறனோ அது மாதிரி வந்து ஒரு லைனிங் துணி வாங்கி கட் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தைங்க. அதை அப்படியே போட்டுக்கலாம் நண்பர்களே. போட்டு இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் வந்து கேளுங்க. டவுட் இருந்தால் டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ளேயோ இல்லை வந்து உங்கள் அப்பயே வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பதில்னு சொல்லிவிடுவேன் நான். நம்ம கட்டிங் பார்த்தவங்க வந்து பயப்படவே தேவையில்ல, தைரியமாக கட் பண்ணுங்கள். நானே யோசிக்கவே மாட்டேன், அப்படியே கட் பண்ணிடுவேன் கரெக்டாக. அதே போல் வந்து நீங்களும் வந்து என் வீடியோ பார்த்து தைரியமாக கட் பண்ணுங்கள். பயப்படவே தேவையில்லை, தப்பாயிடுமானோன்னு பயப்பட தேவையில்லை, கிளியராக வந்து வரும். எதுவும் யோசிக்காமல் கட் பண்ணி தச்சு பழகுங்க நண்பர்களே. அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சாச்சு. ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே.